இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி சட்டப்படி there is no jurisdiction, அவருக்கு பவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வாதங்களையும் கேட்டு சட்டப்படி ஆராய்ந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு தீர்ப்பளித்துள்ளனர். இது வேண்டுமென்ற இழுத்தடிக்கணும். விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத ஒருவேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா தமிழக ரசிகர்கள் விஜய் சார் ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதித்தெறிந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க வந்து பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோட அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா இது முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான். ஏற்கனவே அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது. இது மறுபடியும் அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே இழுத்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் புகழ் அவர் வெற்றியை தடுப்பு நோக்கத்துக்காகவே அது ஃபைல் பண்ணதா இருக்கும். தீர்ப்பு வந்து முழுமையான தீர்ப்பு 11:30 மணிக்கு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நீதிபதி அவர் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா there is no jurisdiction. ரிவ்யூ கமிட்டி திரும்ப வந்து பாக்கிறதுக்கு 6ஆம் தேதி ஃபைல் பண்ணது ரிட் பெட்டிஷன் காலையில மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்றாங்க. மீன் டைம் ஆஃப்டர் மென்ஷனிங் தி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு அதுக்கப்புறமா தேர் பாஸ்டு தி ஆர்டர் நாங்க ரிவ்யூ பண்ண போறோம் சொல்லி ஆர்டர் அவங்க சேர்பர்சன் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதனால there is no without jurisdiction இல்ல அவங்க சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து ஆர்டிகல் 226 வந்து பயன்படுத்தி அந்த அவங்க ஆர்டர் சட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு the petition is allowed filed by the KVN production. படத்தை திருப்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களா? ஏற்கனவே ஒரு தடவை பார்த்து ஏற்கனவே சர்டிபிகேட் வாங்கக்கூடிய அந்த சென்சார் போர்டுடைய 5 பேர் உள்ள கமிட்டியில மேக்சிமம் மெஜாரிட்டி 4 பேர் வந்து அவங்க பார்த்து சர்டிபிகேட் ஓகே சர்டிபிகேட் கொடுக்கலாம், யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களே வந்து அந்த கமிட்டியில இருக்கிறவங்களே திரும்ப அவங்க வந்து லெட்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க எது அப்ஜெக்ஷன் இருக்குனாக்கா அவங்க அப்ஜெக்ஷனா தான் கொடுக்கணும். அது அவங்களுக்கே அது எப்படி அவங்களே உள்ள இருக்கவங்களே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்புல அளிக்கப்பட்டது. அதையே வந்து நீதிபதி ஏற்று கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜூரிஷனே கிடையாது. வேண்டுமென்றே இந்த படத்தை வெளியிடத்தை தடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடைய இந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த காட்சியுமே இல்ல சார். அவங்க என்னன்னா வேண்டுமென்றே வந்து இப்ப வந்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்து என்ன சொன்னாங்கன்னா சில பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா படத்திலுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு காரணமே கிடையாது. வேண்டுமெனே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே அப்படிக்காக ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி வேணுமே தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லி படத்தை தடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. சென்சார் போர்ட் டீம் அப்பீலுக்கு போகாம இருந்திருந்தாங்கன்னா பட தயாரிப்பு நிறுவனம் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இப்ப அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்கன்னா இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும்? இப்ப இதுக்கப்புறம் அடுத்து அது மாதிரி 11:30 மணிக்கு வந்து 11:30 மணிக்கு ஆர்டர் அப்லோட் ஆகும். அதை படிச்சு பார்த்துட்டு தான் அவங்க தரப்பு என்ன ஆகும், எல்லா தரப்பும் அதுக்கப்புறம் தான் என்ன படிச்சு பார்த்தா அடுத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது அப்பீல் ஃபைல் பண்ணாக்கா அதை எதிர்கொள்ளதுக்கு தயாரா இருக்கிறோம். சட்டப்படி நிர்வாகம் வந்து ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து தயாரா இருப்பாங்க. ஆனா இன்னும் ஒரு சில நாள்ல வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் போகும். ஏன்னா மேபி ஒரு அப்பீல் அந்த படக்குழுவினர் முடிவு பண்ணுவாங்க. நாங்க எதுவும் சொல்ல முடியாது. எப்ப தெரியும் வரும் சார்? 11:30 அதுக்கப்புறம் அவங்க மேல்முறையீடு போறாங்களா இல்லையா எவ்வளவு நேரத்துக்கு தெரியும்? அது அவங்கள தான் சொல்லணும். அது நாங்க அப்பீல் போறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும். இன்னைக்குள்ள இல்ல அப்படின்னா நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். எப்ப போனாலும் நாங்க சர்டிபிகேட் கொடுத்த உடனே அதுக்கு நம்ம நடைமுறையை தொடருவாங்க. ப்ரொடக்ஷன் தரப்புல பண்ணுவாங்க. அது ப்ரொடக்ஷன் தரப்பு இல்ல அது ஆர்டர் காப்பி வந்து ஆர்டர் காப்பில என்ன டீடைல் தெரியும். ஓகே.